பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. சமனுசதரூபயா மகிஷ்யாக குணவத்யா சுதயா ச தேவகூத்யா பவதீரித நாரதோபதிஷ்டகாக சமகாத் கர்தமமாகதி பிரதீக்ஷமோ. நாராயணியத்துல பட்டத்திரி கர்தமருக்கு மனுமகாராஜா சதரூபையோட தன்னுடைய பெண்ணான தேவகூத்திய கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அழிச்சுண்டு அவருடைய ஆசிரமத்துக்குள்ள நுழைய எதுக்காக வந்திருக்கேன்னு கர்தமர் அந்த விவரங்களை எல்லாம் கேட்கிறார். நான் வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு மனுமகாராஜா, என்னை விட பாக்கியசாலி உலகத்துல வேற யாருமே இல்லை, உங்களுக்கு என்னுடைய பெண்ணான இந்த தேவகூத்தியை கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கணும்னு மகாவிஷ்ணு எனக்கு நாரதர் மூலமாக சொல்லி அனுப்பினார்னு சொன்னால் அப்ப உங்களுடைய பெருமை எப்படிப்பட்டதாக இருக்கணும். பரமபாகியத்தை அடைஞ்சிருக்கேன் என்னுடைய மாப்பிள்ளையா உங்களை அடையறதுக்காக. அதனால தயவு பண்ணி எந்த விதமான ஒரு மறுப்பும் சொல்லாம என்னுடைய பெண்ணான தேவகூத்தியை கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கிறேன், அந்த தானத்தை நீங்க ஏத்துக்கணும்னு வினயத்தோட மனு கைய கூப்பி கர்தமரை நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணாராம். கர்தமர் சிரிச்சுண்டே கேட்டார், நீங்கள்லாம் ராஜபோகத்துல வாழ்ந்தவா, தேவகூத்தியிடத்துல ஒரு முறைக்கு 2 முறை அவளுடைய வாழ்க்கையை பத்தி நீங்க நன்னா எடுத்து சொன்னேளா? மகாவிஷ்ணு சொல்லி இருக்கலாம், இருந்தாலும் என்னுடைய நிலைமையை பத்தி சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. நான் ஒரு மகரிஷி, இந்த ஆசிரமத்துல எந்த விதமான வசதிகளும் கிடையாது. அது மட்டுமல்ல, எந்த சந்தர்ப்பத்துல எனக்கு தவம் செய்யணும்னு தோன்றதோ அப்ப நான் தியானத்துல உட்காண்டேன்னு சொன்னால் எத்தனை வருஷ காலம் நான் தியானம் பண்ணுவேன், எப்ப நிஷ்டையிலேந்து நான் கண்ணை முழிப்பேன்னு மனுமகாராஜாவே சொல்ல முடியாது. அப்ப அந்த ஆசிரமத்துல அத்தனை காலங்கள் உங்க பெண்ணான தேவகூதி இந்த சின்ன வயசுல எனக்கு பணிவிடைகளை எல்லாம் பண்ண முடியுமா? ஆசிரமத்துல தனியா இருக்கணும், எனக்கு உண்டான பணிவிடைகளை எல்லாம் பண்ணணும், என்னுடைய தவம் கலையாம பார்த்துக்கணும். நான் தவம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல மற்ற யாராவது முனிவர்கள் சாதுக்கள் என்னுடைய ஆசிரமத்துக்கு வந்தான்னு சொன்ன அவர்களை வரவேற்று அவர்களுக்குண்டான உபச்சாரங்களை பண்ணி பாத பூஜையை நடத்தி அவர்களுக்குண்டான ஆகாரங்களையும் கொடுக்கணும், பிக்ஷை அளிக்கணும். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் சாத்தியமா? நன்னா யோஜனை பண்ணிக்க சொல்லுங்க. மனுமகாராஜா சிரிச்சண்டே ஒரே ஒரு வார்த்தை சொன்னாராம், கர்தமரே உங்களிடத்துல எத்தனை குணங்கள் இருக்குன்னு நாங்க சந்தோஷப்படுறோம் தெரியுமா? யதா துபவதகா சீல ஸ்ருதரூபவயோ குணானே அஸ்ருணோல் நாரதா தேசாத் त्वय्यासीत् कृत निश्चया. அழகான பாகவத ஸ்லோகம். உங்களை மாதிரி ஒரு தபசித்தர் நிஷ்டையில இருக்கிறவருக்கு பணிவிட பண்றதுக்கு என் பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணுமே. ஒரு ராஜாவை கல்யாணம் பண்ணிண்டா அதே சுகங்கள் போகங்கள் ஐஸ்வர்ய கர்வத்துல தான் அவ போய் வளர முடியும். உங்களை மாதிரி மகரிஷிகளுக்கு பணிவிட பண்றதுக்கு அவளுக்கு இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்க. அதனால எங்களுக்கு எந்த விதமான ஆக்ஷேபனையும் இல்லை, எல்லாம் உங்களை பத்தி தெரிஞ்சுட்டு தான் நாங்க வந்திருக்கோம். அது மட்டுமல்ல, தங்களுடைய ஒழுக்கம், சாஸ்திர பயிற்சி, அழகு, யவ்வனம், தபஸ்னால இருக்கக்கூடிய உங்க சித்தியில முகத்துல இருக்கக்கூடிய ஒரு தேஜஸ் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சுதான் வந்திருக்கோம். மறுவார்த்தை பேசி எங்களை இப்படி ஏதாவது ஒரு சமாதானங்களை சொல்லி யோஜனை பண்ண வச்சு திருப்பி அனுப்பலான்னு நினைக்காதுங்க. அதனால தான் கல்யாணம் நிச்சயதார்த்தம்லாம் நாங்க தனியா நடக்கவே விரும்பல. இதே சந்தர்ப்பத்தில் இப்ப நீங்க உடனே ஆமாம்னு சொன்ன சுலபமான முறையில வைதிக காரியங்கள் குறையாம நம்ம 4 பேரோட இப்ப இந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு நாங்க கிளம்பலாம்னு இருக்கோம். எங்களுக்கு தயவு பண்ணி மறுவார்த்தை சொல்லாமல் அனுகிரகம் பண்ணணும்னு இவர் பிரார்த்தனை பண்ணாராம். குருவாயிரப்பா, எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சிந்தனை மனுமகாராஜாவுக்கு! இப்படிப்பட்ட உயர்ந்த வம்சத்துல இருந்தா கூட கர்தமரிடத்துல அவர் பணிவாக பேசுறதும், மகாராஜாவை வரவேற்று கர்தமர் பணிவாக தன்னுடைய உயர்ந்த உண்மையான நிலைமையை சொல்றதும் ஆச்சரியமா இருக்கு. இப்படி மனு சொன்ன உடனே ஆனந்தமா கர்தமர் அடுத்த க்ஷணமே அந்த கன்னிகாதானத்தை ஏத்துக்கிறதாகவும் தேவகோத்தியை விவாகம் பண்ணிக்கிறதாகவும் ஒத்துண்டாராமேன்னு இந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்றார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா, சுயம்புவாம் மனுவும் உம்மால் நாரதர் சென்றடைந்தே உயர்வரும் உபதேசத்தை உற்றனர் மனைவியானே
அயர்விலா சதரூபைதான் மகளான தேவகூதி அயர்வின்றி வரவை எல்ல கர்தமர் தமை அடைந்தார். கர்தமருக்கும் தேவகூதிக்கும் கல்யாணம் நிச்சயமாச்சாமே குருவாயூரப்பா. இந்த சரித்திரம் சத்தியமான 14வது தசகத்தினுடைய 5வது ஸ்லோகத்தை முடிச்ச நாராயண பட்டத்ரி 6வது ஸ்லோகத்துக்காக தயாராகிறாராம். அதுக்குள்ள நாம் இப்ப அடையக்கூடிய திவ்ய தரிசனத்தை திருக்கோயில் இருந்து அடைஞ்சுடலாம். எந்த கோயில்ன்றது உங்களுக்கு நினைவில் இருக்கும். அதாவது திருவண்ணாமலையிலிருந்து மாவட்டத்திலே அமைந்திருக்கக்கூடிய செய்யாறில் இருந்து ஆரணி செல்லக்கூடிய மார்க்கத்திலே 8 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய தண்டரை எனும் கிராமத்திலே குடிகொண்டிருக்கக்கூடிய ராதா ருக்மிணி சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி அவருடைய உத்தமமான திருக்கோயில். எம்பெருமான் இங்கு மாதவ பெருமாளாகவும் அழகாக எழுந்தருளி இருக்கக்கூடிய இருவருடைய பெயரையும் கொண்ட வேணுகோபால சுவாமி மாதவ பெருமாளுடைய திருக்கோயிலிலே இதோ நாம் அந்த கோயிலுக்குள்ளே நுழைந்து மூலவரான மாதவ பெருமாளுடைய அழகான திவ்ய தரிசனத்தை அடைகின்றோம். எம்பெருமான் இங்கு நின்ற திருக்கோலத்திலே இதோ சதுர்புஜங்களோடு 4 திருக்கரங்களோடு 2 திருக்கரங்களிலே சங்கு சக்கரத்தோடு நமக்கு சேவை சாதிக்கின்றார். வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை என்று ஆண்டாள் நாச்சியார் வர்ணித்த அதே அழகு மிளிர இதோ அவருடைய அபய கஸ்தத்தை நாம் தரிசனம் செய்கின்றோம். மற்றொரு கஸ்தமானது இவன் மாதவ பெருமாளாக இருந்தாலும் ஸ்ரீனிவாசனுடைய திருக்கோலத்திலே கடிகஸ்தமாக நமக்கு சேவையை அளிக்கின்றது. ஆகா, காண கிடைக்காத உயர்ந்த திருவடியினுடைய தரிசனம், மாதவனுடைய சிரித்த மந்தகாசமான அழகிய முகம், கண்கள் அகலத் திறந்து கொண்டு உயர்ந்த கிரீடத்தை தான் சார்த்திக் கொண்டு எம்பெருமான் ஒருபுறம் பூமாதேவியும் மற்றொரு புறம் ஸ்ரீ நீலா தேவியும் அவர்களும் நின்ற திருக்கோலத்திலே மாதவனுக்கு ஏற்ற 2 தேவிகளாக தாமரை பூவை லாவகமாக தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அழகான உத்தமமான இவருடைய ஒரு திவ்ய தரிசனத்தோடு சற்றே திரும்பினோமே ஆனால் அதே சன்னதியிலே சிறிய திருவடியான ஆஞ்சநேயர் எப்போதுமே ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை நோக்கி கையை கூப்பிக் கொண்டிருப்பவர் இங்கு மாதவ பெருமாளை நோக்கி தன் கைகளை கூப்பிக் கொண்டு நின்ற திருக்கோலத்திலே உயர்ந்த திருமண் காப்பை தான் சார்த்திக் கொண்டு கண்களை திறந்து கொண்டு அழகாக சேவை அளிக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்தையும் நாம் அழைகின்றோம். அது மட்டுமா, சுவாமி தேசிகன் ஆச்சாரிய சிரேஷ்டர் ஸ்ரீமான் வெங்கடநாதார்யகா கவிதார்க்கிக கேசரி என்ற அவரும் மூலவருடைய ஒரு விக்கிரகமாக அமர்ந்த திருக்கோலத்திலே சின்முத்திரை கொண்ட கைகளோடு மற்றொரு திருக்கரத்திலே புஸ்தகத்தை தாங்கிக் கொண்டு நமக்கு சேவை சாதிக்க அவர்களுக்கு முன்னால் எந்த மூலமூர்த்தியாக மாதவரை தரிசித்தோமோ அவருடைய உற்சவமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைகின்றோம். அந்த உற்சவமூர்த்தியும் அழகாக நின்ற திருக்கோலத்திலே மூலவரை போன்றே சங்கு சக்கரங்களை தான் தாங்கிக் கொண்டு ஒரு ஹஸ்தமானது அபய ஹஸ்தமாக ரேகைகள் மிளிர மற்றொரு கையானது கதை இல்லாவிட்டாலும் கதையை தாங்குவது போல அழகான கர்ணபத்திரங்களோடு நமக்கு சேவை சாதிக்க கண்களை திறந்து கொண்டு அழகு மிளிர அபயகஸ்தம் ரேகைகள் போன்ற அழகான இந்த சுவாமியினுடைய அகன்ற திருவடி சேவை, லக்ஷ்மி பதக்கம் ஒரு பக்கம் தான் நின்ற கோலத்திலே சேவை சாதிக்கக்கூடிய பூமாதேவியும் கண் திறந்து கொண்டு கிரீடத்தோடும் மற்றொரு புறம் நீலாதேவியும் கிரீடம் திலகம் வலது கையிலே தாமரையை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சன்னதியிலே உயர்ந்த சக்கரத்தாழ்வாரான சுதர்ஷனாழ்வாருடைய திவ்ய தரிசனத்தையும் நாம் அடைந்துவிட்டு குருவாயூருக்கு திரும்பிவிட்டோம். நாராயண பட்டத்திரியும் அடுத்த பரிணாமத்திலே உயர்ந்த 14வது தசகத்தினுடைய 6வது ஸ்லோகத்தை இவர்களுக்கு விவாகம் எவ்வாறு நடந்தது என்ற வைபவங்களை எல்லாம் சொல்லக்கூடிய விதத்திலே கம்பீரமாக துவக்கிவிட்டார். குருவாயூரப்பா, மனுனோ பகிருதம் ச தேவகூத்யமோ தருணீ ரத்னமவப்ய கர்தமோசோ பவதர்சன நிர்வృతோபி தஸ்யோ திருட சுஸ்ரூஷனயா ததோ பிரசாதமோ. அந்த கர்தம மகரிஷிக்கு மனு மகாராஜா சதரூபை தம்பதிகள் சேர்ந்து தேவகூதிக்கு ரொம்ப சுலபமா ஒரு 10 நிமிஷத்துல கல்யாணத்தை முடிச்சுட்டாளாம். ஆடம்பரமான கல்யாணமே இல்ல. அவர் எப்படி ஆசைப்பட்டாரோ அதே விதத்துல கன்னிகாதானத்தை பண்ணி கொடுத்துட்டு கன்னிகாதானம் அடுத்த ஆன கையோட மகாராஜா அங்க தங்கல, நேர உத்தரவு வாங்கினார். கர்தமர் சொன்னார், இப்பத்தான விவாகம் ஆயிருக்கு, ஒரு 2-3 நாள் என்னுடைய ஆசிரமத்திலேயே தங்கிட்டு போலாமேன்னு. நாங்க வந்த வேலை முடிஞ்சாச்சு,
தானம் பண்றதுக்காக வந்தோம். தானம் பண்ணவன் தானத்தை பண்ணாச்சுன்னா தானம் பண்ண இடத்துல அடுத்த நிமிஷம் நிக்க கூடாது. தானம் கொடுத்த பொருளையும் தன்னுடைய பொருளாக நினைக்க கூடாது. அதனால எங்களுடைய வேலை முடிஞ்செடுத்து நீங்க உத்தரவு கொடுக்கணும்னு மனுனோ பகிர்த்தம் தேவகூத்தியமோ தருணி ரத்னமவபியகர்தமோசோ தாங்கேந்து கிளம்பினாராம். நாராயண பட்டத்திரியனுடைய அழகான பதம் இருக்க நாராயணியத்துல யார கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு கிளம்பினார்னு சொல்லச்சே தேவகூத்தின்னு ஸ்லோகத்துல எழுதணுமோனோ தேவகூத்தின்னு சொன்னார். ஆனா தேவகூத்தின்னு சொன்ன உடனேயே பட்டத்திரிக்கா அடுத்த வார்த்தையை ஆரம்பிக்கச்சே தேவகூத்தியினுடைய ஒரு பெருமை. அப்பா அம்மா இப்படி ஒரு ரிஷிய கல்யாணம் பண்ணிக்க சொன்னாலும் தாயார் தகப்பனார் யார கைய காட்டுறாலோ அவர்களை கல்யாணம் பண்ணிண்ட அவளுடைய குணம் பட்டத்திரியை ஈர்த்துடுத்தான். அதனால என்ன பண்ணார், எப்படிப்பட்ட தேவகூதியை விட்டுட்டு கிளம்பினா தெரியுமா குருவாயிரப்பா? தருணி ரத்னமவபியகர்தமோசோ தருணி ரத்னம்னு சொன்னாராம். தருணி ரத்னம் அப்படின்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு நேர் தமிழ் பதம் என்னன்னா உத்தமமான பெண், உயர்ந்த பெண், உயர்ந்த ரத்னம். ரத்னத்திலையும் தருணி ரத்னம் நாரா. காரணம், இவருடைய மன வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி இந்த தேவகூதி இருக்க போறா. இவர் தருணி ரத்னம்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா அப்பதான் கைய பிடிச்சார், கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆன உடனே இந்த தேவகூதியை விட்டுட்டு கிளம்பிட்டா அவ அப்பா அம்மாவான மனுவும் சதரூபையும். அப்ப கொஞ்ச காலமாவது இவளோட ஆதரவாக பேசிண்டு வாழ்க்கையை நடத்த வேண்டாமா கர்தமர்? அதான் இல்ல. கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் இவாள்லாம் அப்படி கிளம்பியாச்சான்னு பார்த்தார், கண்ணை மூடிண்டார், தபஸ்ல உட்கார்ந்துட்டாராம். அந்த தபஸ்ல இவர் உட்கார்ந்துட்டாரேன்னு இவ அதிர்ச்சியை அடையவே இல்லை. தன்னுடைய கர்தமரான தன்னுடைய கணவருக்கு எத்தனை வருஷம்னால இவர் தபஸ் பண்ணட்டும், நாம பண்ண வேண்டிய பணிவிடைகளை பண்ணணும்னு உடனே அந்த சுசுரூஷ இருக்க பவதர்சன நிர்வதோ பிதஸ்யம் திட சுசுரூஷனயா ததௌ பிரசாதம். அவ உடனே குருவாயிரப்பா அவருக்கு பண்ண வேண்டிய பணிவிடைகளை ஆரம்பிச்சுட்டாளாமே. அப்ப இவளை தருணி ரத்னம்னு நான் கொண்டாடாம என்ன பண்ண முடியும்? இதை விட இவருக்கு ஒரு பெருமை, நாம மறுபடியும் மறுபடியும் சமஸ்கிருதமான நாராயணியமாக இருந்தா கூட இந்த இல்லறம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமையை எடுக்கும் போது வள்ளுவரை நம்ம நினைக்காம ஸ்லோகத்தை தாண்டவே முடியாது. இவர் தருணி ரத்னம்னு இவர் நாராயணியத்துல சொன்னதுக்கு அழகான ஒரு குறளை எழுதினார். இல்லது என் இல்லவள் மாண்பானால் உள்ளது என் இல்லவள் மானாக்கடை. அதுக்கு தானே தருணி ரத்னம்னு பேரு. மனைவி நற்குணங்களாக ஒருத்தனுக்கு அமைய பெற்றால் அந்த கணவனுக்கோ அல்ல அந்த குடும்பத்துக்கோ இல்லாததுதான் எது? ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல முடியாதான், எல்லாம் இருக்குமா? ஒன்னே ஒண்ணு இருந்துட்டா, மனைவி நல்ல குணவதியாக அமைய பெற்றால் அதே மனைவியானவள் இல்லவள் மானாக்கடை உள்ளதுன்னு வள்ளுவர் திருப்பி சொன்னார் அந்த குறளையே. ஒரு சிறப்புமே இல்லாம ஒத்தி அமைஞ்சுட்டான்னு சொன்னா அந்த குடும்பத்துக்கு எதுவுமே இருக்குன்னு சொல்ல முடியாதான். அப்ப யாருக்கிட்ட அந்த குடும்பத்தினுடைய பொறுப்பு அமைஞ்சிருக்குன்னா ஒரு உத்தமமான மனைவி இடத்துல. அப்படிப்பட்ட அந்த குணவதிக்குத்தான் என்ன பேருன்னா தருணி ரத்னமவாபியம். அப்படி அவ தருணி ரத்னமாக பணிவிட பண்ணிட்டு இருக்காளாமே. எத்தனை வருஷம் அப்படி இவர் தபஸ் பண்ணுவார்? எப்ப கண்ணை முழிச்சுட்டாரு நமக்கு ஒரு ஆவல் எழும்புறது. கணக்க சொல்லிட்டு தொடர்றார் பட்டத்திரி. எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை தண்டரை திருக்கோயிலிலே அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ வேணுகோபால சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே தொடர்ந்து நாம் கேட்கலாம். கிருஷ்ணாய துப்யம் நமக.